technical skills we require to get into the job அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். So we'll see one by one. Main focus area pathina communication, digital literacy, professionalism. Can anyone please let me know what is your knowledge about communication skill? நீங்க தமிழ்லயும் ஷேர் பண்ணலாம். Whatever is running in your mind, share it across so that it's going to be interactive sessions, not like us taking seminar. You guys are just sitting and listening. Interactive sessions, not like us taking seminar. You guys are just sitting and listening. Not like that. It should be an interactive. அப்பதான் வந்து நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை நம்மளுக்கு ப்ராப்பரா no answers. ஓகே சரி, கம்யூனிகேஷன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். இப்ப நான் பேசுறது கம்யூனிகேஷன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, லாங்குவேஜ். வாட் எவர் அவர் தாட் ப்ராசஸ் இஸ், வாட் எவர் இஸ் ரன்னிங் இன் டு அவர் மைண்ட், நீங்க வந்து அதை புட் இட் அக்ராஸ் பண்ணணும்னா தட் ஓன்லி டூல் டு புட் இட் அக்ராஸ் வந்து கம்யூனிகேஷன், அதோ ரிட்டன் கம்யூனிகேஷன் ஆர் வெர்பல் கம்யூனிகேஷன். இதுதான் வந்து நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். ஸோ வந்து இதுல வந்து வாட் இஸ் தேர் கம்யூனிகேஷன். எனக்கு வந்து தமிழ்ல எனக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியும், ஐ நோ டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். ஸோ இதை தாண்டி கம்யூனிகேஷன் ஒரு ஸ்கில்ல வந்து ஏன் வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்து பேசுறீங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் நார்மல் கம்யூனிகேஷன், இட்ஸ் அபவுட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். லுக்கிங் இன் டு திஸ் பிக்சர், இந்த பிக்சர் பார்க்கும்போது வாட் இஸ் ரன்னிங் இன் யோர் மைண்ட்? யூ கேன் சி அ மவுண்டன், ஒரு கேவ் மாதிரி இருக்கு, அதுல வந்து ரயில் ட்ராக் வந்து லே பண்ணிருக்காங்க. யூ கேன் சி communication gap between the labors. Exactly, communication, very good. Over said that, I think Arokya நினைக்கிறேன். So it's a correct communication gap between the labors. So நம்ம ஏன் அதை சொல்றோம்னா, it is very clear cut information shared here. Rail track lay பண்ணிருக்காங்க, but the track is not connected. Why it is not connected அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப் அங்க இருக்கு. ஸோ இங்க என்ன நம்ம சொல்ல வரோம்னா, கம்யூனிகேஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஹவு எஃபெக்டிவ் யூர் இன் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ கன்சிடர் இதை வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை. ஸோ 2 குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட ஒரு ப்ராப்பரான எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இல்லாதனால எவ்ரி திங் வென்ட் ராங். ஆக்சுவலா என்ன பண்ணுமோ அது நடக்கல, அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. So this is why we say effective communication is important. So probably collegeல வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து எல்லாருமே பேசியிருக்கணும், எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிருக்கணும்ங்கிறது பெரிய விஷயமா இருந்திருக்காது. கரெக்டா? இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த கிளாஸ்லயுமே வந்து ஒரு ஒர்க் பண்ணாலுமே நீங்க கன்வே பண்றதை எஃபெக்டிவா கன்வே பண்ணணும். எஃபெக்டிவானா தேவையான பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கிற இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு எஃபெக்டிவா பெட்டரா பண்ணியிருந்தேன்னா டீம் மெம்பர்ஸ் ஒரு அவுட்புட் வந்து ப்ராப்பரா வந்திருக்கும். ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து இப்பத்துல இருந்தே நீங்க வந்து வளர்த்துக்கோங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். லைக் ரொம்ப லாங்கா பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. ஷார்ட்டா இருந்தாலுமே கொடுக்க தேவையான பாயிண்ட்ஸை வந்து நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா, ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். திஸ் இஸ் ஆல் அபவுட் தி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த மெயில்னா பாடி ஆஃப் த மெயில இப்படிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும்னு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாம சப்ஜெக்ட் லைன் வந்து டெஃபினட்டா மென்ஷன் பண்ணிருக்கணும், 2ல இருக்கணும், சிசி இஃப் யூ லுக்கிங் அப் அ பர்சன் சிசில இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ரிட்டன் கம்யூனிகேஷன். இதை தாண்டி அப்போ வேர்பல் கம்யூனிகேஷன்ங்கிறது 101%. இட் கேன் பி லைக் ஃபேஸ் டு ஃபேஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபோன் கால் மூலயமாவும் நீங்க வந்து பேசலாம். So this all comes like a verbal communication. Face-to-face communication lime nariya gestures irukku. The way you stand, the way you sit, the way you look at the person and talk. So everything has a certain meaning. Why I'm saying all this is like college life is totally different. College and school life is moreover a similar thing I can say. Ena vandu college lime vandu you pay and you study, school lime you pay and you study. Here corporate environment is something the biggest transition you people are going to have, like you do your work and get paid for it. So when you don't do it correctly, you won't get a pay. So that is the concept of work illingla. So வந்து அதுல வந்து verbal, the way you stand important சொல்றேன்னா, because the opponent person is not your friend. College la opponent person is your friend, opponent person is a lecturer like
4 years நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க, இல்ல 3 years நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க சேம் செட் ஆஃப் பீப்புள் கூட. பட் இங்க கார்ப்பரேட்ல வரும்போது இட்ஸ் a different set of people. So everybody will not take everything in a same manner. That's why we say postures, the way you handshake, the way you look at the person, high contact, எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான verbal communicationல வந்து வருது. Apart from this, the choice of words you use. Vocabularies நீங்க பாத்தீங்கன்னா நிறைய vocabularies இருக்கு. But எந்த vocabulary எதுல செட் ஆகும்? Certain people have a tendency or mentality like நம்ம வந்து vocabulary ரொம்ப பாஷா யூஸ் பண்ணா வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன்ல ரொம்ப குட்னு நினைப்பாங்க. Please don't ever do that. Whatever vocabulary you know, even if it's a very simple vocabulary, put it across in the statement properly, which gives the right meaning whatever you want to convey. So அதுதான் வந்து நம்ம ப்ராப்பரான verbal communication அப்படிங்கறத நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வேர்பல் அப்படின்னு வரும்போது நான் வேர்பல்ல வந்து gestures, postures, எல்லாமே நான் வேர்பல். The sign you make, the way you like point out a person. So again, you cannot pinpoint a person by using your one finger. You have always have to give the open palm. So வந்து அந்த postures முதல் கொண்டு you have to develop yourself. ஏன்னா காலேஜ் வந்து again it's again the same set of people, same friends. நம்மளோட பசங்க நம்மளுக்கு என்ன பண்ணாலுமே வந்து ரிட்டர்ன் வந்து பெரிய இம்பாக்டா இருக்காது. பட் ஒர்க் கல்ச்சர்ன்றது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க கிட்ட நீங்க காமிக்கிற போஸ்டரா இருக்கட்டும், the way you represent yourself வந்து it's a very important thing. So this is all comes under communication. So hereafter, whenever people come and say communication skill வளர்த்துக்கோங்க, it's not only you developing yourself to speak in a better English or better Tamil language. You developing yourself how to speak verbally, how to speak non-verbally, how to speak, how to write email. எல்லாமே தான் வந்து கம்யூனிகேஷன்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்ல அகேன் ஆல்வேஸ் லுக் இன் டு த ஐ அண்ட் ஸ்பீக். whenever you speak, whenever you address a person, ஒரு பர்சன் நீங்க பார்த்து பேசுறீங்கன்னா உங்க கண்ணை மட்டுமே பார்த்து பேசுறது தான் வந்து ரைட் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்க ஒரு ஹை கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வில் கெட் அ செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஆப்வியஸ்லி வந்து நீங்க பேசுறது எல்லாமே வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கும். So that's why we look into a person's eye and speak. Okay. So apart from this, next, anybody has any question on this communication, developing the communication skills? Yes, no, maybe. Okay. So hope nobody has a question. Let me move on to the next one. Digital literacy. So what is this digital literacy all about? நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். I have mentioned like 4 points. ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இப்போ வேர்ல்டே வந்து டிஜிட்டல் தான் ஆயிட்டு வருது இல்லையா? ஈவன் த மணி வி ஸ்பெண்ட் பேக் தென் டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும் போது வி பீப்புள் வேர் லைக் அகேன்ஸ்ட் இட். லைக் என்ன டிஜிட்டல் மணி எப்படி டிஜிட்டலாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தாட் ப்ராசஸ் நிறைய இருந்தது. பட் நவ் த சினாரியோ இஸ் வேர் எவர் யூ கோ யூ ஓன்லி ஜிபே. கரெக்ட். நம்ம கையில காசுங்கிறது இல்லாத ஒரு விஷயமா மாறிட்டு வருது. அன்னோயிங்லி, இது நோயிங்லின்னு சொல்ல முடியாது, அன்னோயிங்லி வந்து வி காட் யூஸ் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ லைக் டிஜிட்டல் ஸ்பெண்டிங் அந்த மாதிரி ஃபுல்லாகவே டிஜிட்டல். ஒரு ஷாப்பிங்னாலுமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்றோம். ரேதர் வி கோ அண்ட் டு ரெகுலர் ஷாப்பிங். ஸோ எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ்டா மாறிட்டு வரும்போது அப்போ வந்து ஸ்கில்ஸுமே வந்து டிஜிட்டல் லிட்ரஸின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அப்போ அந்த ஸ்கில் என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இருக்கணும், அப்புறம் டெக்னாலஜிஸ், எமர்ஜிங் டெக்னாலஜி. யூ டூ ஹேவ் லாட் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் நவ் டேஸ். அந்த டெக்னாலஜிஸோட நாலேஜ் இருக்கணும், சோஷியல் நெட்ஒர்க்கிங் இருக்கணும். ஸோ இதுல வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைப்பிங். இப்போ வந்து ஐ எம் ஃப்ரம் ஐடிஇஎஸ் செக்டர். ஸோ என்னோட செக்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நான் வாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு போகும்போது நான் வாய்ஸ் ப்ரொஃபைல்ல வந்து ரொம்ப ரொம்ப வந்து பேசிக் ஸ்கில் வந்து டைப்பிங்.
ஏன்னா வந்து ஒரு பர்சன் வந்து டைப் பண்ண தெரியாம யூ கான்ட் ஈவன் ஸ்டார்ட் அப் த ஒர்க். ஓகே, இப்போ வந்து எப்பவுமே நினைச்சுக்கோங்க, எந்த ஒர்க்கா இருந்தாலும் யூ வில் பி ட்ரெயின்ட். லைக் உங்களுக்கு ஒரு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க. தே வில் டீச் யூ சர்டன் திங்ஸ், வாட் ஆர் த திங்ஸ் நீட் டு பி ஒர்க் ஆன் அப்படிங்கறத வந்து டீச் பண்ணுவாங்க. அதோட மெத்தடாலஜி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் யூர் கோயிங் டு கெட் இன் டு ப்ரொடக்ஷன். ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கான ஒரு ஸ்கில்ஸ் இருக்கணும் இல்லையா? அதுல வந்து ரொம்ப ரிக்வயர்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு 45 WPM தான் அடிக்கணும். லைக் ஒரு 1 minute ஒரு 45 வேர்ட்ஸ் உங்களால அடிக்க முடியுதா? அதாவது கரெக்டா டைப் பண்ண முடியுதா? அக்யூரசி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். டைப்பிங் எனிபடி கேன் டைப் ஸ்பீட், பட் அக்யூரசி இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ். ப்ளீஸ் ஸ்டார்ட் practicing it from now. ஏன்னா இப்போ ஆல்ரெடி டிசம்பர் ஆயிடுச்சு. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் 4 more months 5 more months தான் இருக்கு டு கெட் இன் டு அ ஒர்க் என்வாயர்மெண்ட். ஸோ அதுல வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், பேசிக் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இப்போ MS ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து MS ஆஃபீஸ் வந்து ஒரு கிரைட்டீரியாவா போட்டுட்டு இருப்பாங்க ரெசியூமேல. இப்போ வந்து அது வந்து ஒரு கிரைட்டீரியா, அது ஒரு பாயிண்டா கூட நம்ம போட முடியாது. பிகாஸ் எவ்ரிபடி நோ what is thing, like everybody know to work in Excel, everybody know to work in Word, PowerPoint. எல்லாமே வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து அதெல்லாம் தெரிய வருது. ஸோ அந்த நாலேஜ் எல்லாமே வச்சுக்கோங்க. ஒரு PowerPointல ஒர்க் பண்ணா இட்ஸ் வெரி ஈஸி. எவ்ரிதிங் when you start to work, everything becomes very easy. That is all the life structure is. ஸோ வந்து PowerPointல எப்படி ஒர்க் பண்ணும், எக்ஸல்ல வந்து ரொம்ப பெரிய லைக் ஃபார்முலே அதை மாதிரி கத்துக்கணும் கூட விஷயம் இல்லை. பட் பேசிக் எக்ஸல் சில பேருக்கு வந்து ரோ எது காலம் எதுன்னு கூட தெரியாம இருக்கும். அந்த அளவுக்கு கூட வந்து இப்ப பசங்க வராங்க. ஒரு பக்கம் வந்து நாலேஜ் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குன்னா, இன்னொரு செட் ஆஃப் பசங்க வந்து நாலேஜ் வந்து ரொம்ப வந்து டவுனா இருக்கு. ஸோ வந்து பேசிக் எக்ஸல் காலம் எது ரோ எது, அதுல உள்ள இப்போ டேட்டா வேலிடேஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், டேட்டா கன்சாலிடேஷன் பண்றது, பிவட், VLOOKUP அப், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக். இதெல்லாம் வந்து கத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் இது எவ்ரிதிங் வந்து நீங்க ஆன்லைன்லயே கத்துக்கலாம். இது வந்து தனியா கிளாஸ் போய் கத்துக்கணுங்கிறது இல்லை. அதே மாதிரி PowerPointல ஒரு சிம்பிள் பிரசன்டேஷன், இப்போ நான் போட்டிருக்க பிரசன்டேஷன் கூட இட்ஸ் வெரி சிம்பிள் பிரசன்டேஷன். எப்படி போடணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, பேசிக் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அந்த கத்துக்கோங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் த பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, as I said before, கம்யூனிகேஷன்ல இது பார்த்தோம். இமெயில் மட்டும் இல்லாம ஃபோன் எட்டிகெட். So etiquette na solumbodhu, there's always a procedure need to be followed. As I said before, when you write an email to a friend is different, when you write an email to your father is different, when you write an email in a professional environment is different. To your friend, to your family member, you can write however you like. Correct? உங்களுக்கு எப்படி தோடுதோ அதே. அது வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கணும்லாம் இல்லை. பிகாஸ் they are very personal. They know you well. That's why it can be however it want. But when it comes to ப்ரொஃபஷனல் என்வாயர்மெண்ட் வரும்போது இமெயில் வந்து இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். அதுல இருந்து டீவியேஷன்ஸே இருக்கக்கூடாது. சப்ஜெக்ட் லைனை விட்டுட்டு யூ கேனாட். இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புனீங்கன்னா நீங்க சப்ஜெக்ட் லைன் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. சப்ஜெக்ட் லைன் இல்லாம கூட அனுப்பலாம். பட் வந்து ப்ரொஃபஷனலா ஒரு மெயில் அனுப்பணும்னா சப்ஜெக்ட் லைன் இஸ் மஸ்ட். சிசில யாரை வைக்கணுமோ சிசில கண்டிப்பா வைக்கணும். அதே மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் சிசி யூ டூ ஹேவ் ஒன் மோர் காலம் கால் BCC. Hope everyone knows about it. Like blind carbon copy. It's something like when you keep a person BCC, the CC-ல இருக்கவங்களுக்கோ இல்லைன்னா 2ல இருக்கவங்களுக்கோ அந்த பர்சன் வந்து BCC-ல இருக்காங்கிறது தெரியாது. That is why we call it as blind carbon copy. Without even knowing the other people in the loop, like CC people or 2 people in the loop, that there's a person in BCC. இது வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண 2க்கும் CC-க்கும் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து BCC-க்கும் ஷேர் பண்றோம். பட் பிசிசில இருக்க பர்சன் வந்து பிசிசில ஒரு பர்சன் இருக்காங்கிறது சிசிக்கும் 2க்கும் இருக்கவங்களுக்கு தெரியாது. தட் இஸ் கால்ட் அஸ் BCC. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஹவு டு சென்ட் ஜங்க் மெயில்ஸ் கூட லேர்ன் பண்ணிக்கலாம், எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது again this is a basic, I would say this is not something bigger thing when it comes to work environment. It's a normal email writing வந்து email drafting is very very important. Email drafting la வந்து when you mention about like numbers, data, அதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது you have to be very careful. You cannot mention as like you want. அதே மாதிரி ஃபோன் எட்டிகெட். அகைன் ஃபோன் எட்டிகெட் த சேம் கான்செப்ட். இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது யூ கேன் டாக் however you want. எப்படி வேணாலும் நீங்க பேசலாம். உங்களுக்கே தெரியும் நீங்க எப்படி பேசுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட்
இதே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கால், ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம பேசுறோம், கிளைண்ட் கால் நிறைய இருக்கும். ஸோ அதுதான் அகேன் ஐம் சேயிங் லைக் பேக் தென் only team leaders will connect with client, only team managers will the people who are in a superior level will connect with client. But nowadays ஏதாவது ஒரு கொஸ்டினா clients are very easily accessible. லைக் ஏஜென்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டவுட் இருந்தா கிளைண்ட் கிட்ட கேளுங்க அப்படிங்கிறது, அந்த கம்யூனிகேஷனை வந்து ரொம்ப வந்து க்ளோஸரா கொண்டு வராங்க. வெயிட் பண்ணி இன்னொரு பர்சனுக்காக வெயிட் பண்ணி, டீம் லீடர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி, டீம் மேனேஜர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவரு கன்வே பண்றதுக்கு நீங்களே வந்து லைக் கிளாரிஃபை பண்ணிக்கோங்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ் வந்து நம்மளுக்கு மேக் பண்ணி தராங்க. அந்த பிரிட்ஜ் நம்மளுக்கு கிடைக்கும் போது யூ ஹேவ் டு யூட்டிலைஸ் இட். ஏன்னா இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து கிளைண்ட் கிட்ட நீங்க கேட்குற கொஸ்டின்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து கிளாரிஃபை பண்ண டவுட்ஸா இருக்கட்டும், they will get a trigger like this person is very much good in knowledge about this work அப்படின்னு வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும்போது, நெக்ஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் மூவ் ஆகும்போது யூ வில் பி லைக் ஷைனிங். அதுக்காக ஃபோன் எட்டிகேட், நம்ம பேசும்போது எப்படி பேசுறோம் கிளைண்ட் கிட்ட, ஹலோ லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியல் ஒரு வார்ம் வெல்கம் க்ரீட்டிங் இருக்கணும். எடுத்தோடனே வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இதுல வந்து எப்படி பண்ணணும்னு தெரியல, நீங்க இப்படி பேச முடியாது, கரெக்டுங்களா? ஸோ ஒரு வார்ம் வெல்கம், ஒரு க்ரீட்டிங் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட்ல, இனிமேல் வந்து ஏன் இந்த லேப்ஸ் இருக்காங்க, ஏன் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கிளியரான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் லைக் ஃபோன் எட்டிகெட். ஓகே, so next comes the emerging technologies. Emerging technologies, AI. AI is nowadays, it's complete AI. Wherever you go, you can hear this word, I hope so. AI, artificial intelligence, தெரியுமா, it's going to replace everything அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய இடத்துல it's running around. But remember one thing, AI cannot replace your job. The thing is, AI நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா AI cannot replace you. AI நீங்க கத்துக்கலன்னா there is a chance of when அதை பத்தி நாலேஜ் இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து கஷ்டம். ஸோ வந்து ஏஐனா என்னன்னு கத்துக்கோங்க, அது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணும். சி வெரி குட் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளான விஷயம். இப்போ வந்து நீங்க ஒரு பவர் பாயிண்ட் வந்து ஒரு 5 minutes ரெடி பண்ண முடியும் யூசிங் ஏஐ. ஓகே, பட் யூசிங் ஏஐ கேன் ப்ரிப்பேர் பவர் பாயிண்ட் 5 minutes. பட் அது வந்து கரெக்டான பவர் பாயிண்டா, அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்குதா, அது வந்து நீங்க வந்து ஏஐல என்ன டேக் யூஸ் பண்ணும், எப்படி அந்த டேக் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும்தான் வில் கெட் அ கரெக்ட் பவர் பாயிண்ட். யூ கேன் கெட் திங்ஸ். தட் இஸ் த பேசிக். ஏஐ வந்து எப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னா, திஸ் இஸ் வாட் தே சே. நீங்க பண்ற ஒர்க்கை நான் 5 minutes பண்ணி கொடுத்துறேன், நீங்க பண்ற ஒர்க்கை 2 minutes பண்ணி கொடுக்குறேன். யூ கேன் டூ, பட் நீங்க யூஸ் பண்ற டேக் வந்து ரொம்ப முக்கியம். யூஸ் பண்ற வேர்ட்ஸ், நீங்க வந்து த்ரோ பண்றீங்க ஒரு வேர்டு, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், நீங்க அதுல கரெக்டா த்ரோ பண்ணாதான். பிகாஸ் ஏஐ இஸ் லைக் இட் வில் கிவ் யூ n number of options. நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் லிட்ரஸி பத்தி போடுறீங்கன்னா, இட் வில் கிவ் யூ n number of இன்ஃபர்மேஷன்ஸ். அதுல வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பர்சன் வேணும் கண்டிப்பா. ஏன்னா வந்து இட்ஸ் லைக் ஓவரால். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஐ டிசீஸ் அப்படின்னு போடுறீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன ஐ ப்ராப்ளம் வந்துருச்சு உங்களுக்கு, அந்த ப்ராப்ளம் பத்தி போடுறீங்கன்னா அது வந்து ஏகப்பட்ட அதுல இருந்து, அதாவது உங்களுக்கு கேன்சர் இருக்கு கண்ணில், அந்த லெவலுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். பட் த திங் இஸ், டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த பர்டிகுலர் டெஃபிஷியன்சி வந்து இது மட்டும் தான் காஸ் பண்ணும். ஸோ யூ டு நாட் ஹேவ் டு வரி இன் அ பிகர் வே லைக் கேன்சர் அப்படிலாம் வரி பண்ண தேவையில்லை. ஓன்லி டாக்டர் நோ தட், பிகாஸ் டாக்டர் வந்து அதை படிச்சிருக்காங்க. பட் ஏஐ வந்து அவங்க என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்களோ, இந்த மாதிரி கண்ணு வந்து எல்லோ கலர் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே வந்து கொடுக்கும். தட் இஸ் வை ஏஐ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது படிச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி irreplaceable. இல்லைன்னா ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியலன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி எமர்ஜிங் ஐஓடி, அந்த மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் பத்தி ஐடியாஸ் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க். ஆல்வேஸ் ஐ வுட் சே கிரியேட்டிங் ஆர் பில்டிங் அ நெட்வொர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் nowadays building network வந்து ரொம்ப காமன், வெரி ஈஸி. பேக் தென் பில்டிங் நெட்வொர்க் வந்து we do not had லைக் இன்ஸ்டாகிராம் இல்லை, அந்த டைம் இருந்தது, பட் வந்து ரொம்ப யூசேஜ் கிடையாது, ஃப்ரீக்வெண்ட் யூசேஜ் கிடையாது. அதே மாதிரி வந்து ரீல்ஸ், யூடியூப்ஸ், அந்த மாதிரி வந்து இதெல்லாமே இருந்தது, பட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரா வந்து யூசேஜ்ல இல்லாம இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் அவைலபிள். லைக் நீங்க யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கலாம், ரீல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியாங்கிறது இட்ஸ் பிகம் அ வெரி
காமன் ஒரு ரொம்ப டே டு டே லைஃப்ல வந்து எல்லாருமே யூஸ் பண்ற விஷயமா மாறிடுச்சு. பட் அதுல வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் வந்து போடுறதுல வந்து you just watching it and you just spending your time, but rather watching it, spending your time or investing your time, you invest in creating a reels and you can develop yourself. ஸோ அந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நெட்வொர்க் கிரியேட்டிங், நெட்வொர்க் பில்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பவுமே வந்து யூட் நாக்கரியில ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, இல்லைன்னா வந்து லிங்க்டின் வந்து இட்ஸ் அ வெரி காமன் இது ஜாப் போர்ட்டலா மாறிடுச்சு. லைக் எல்லாருமே பேக் தென் லிங்க்டின் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் லிங்க்டின் வந்து இப்போ ஜாப் போர்ட்டலுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு போர்ட்டலா வந்து எமர்ஜ் ஆயிட்டு வருது. ஸோ லிங்க்டின்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஸோ whenever you create a profile லிங்க்டின் it should be very very professional. ஏன்னா வந்து அதுல ஜாப் ஹையர்ஸ் வந்து ஹைரிங் பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்து ஹையர் பண்ணுவாங்க. ஜாப் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ லிங்க்டின் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாக்கரி, அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இது பேசிக், இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், லிங்க்டின் அண்ட் நாக்கரி. ஸோ இது மூலயமா யூ கேன் பில்ட் அ நெட்வொர்க். ஹவு கேன் யூ பில்ட் அ நெட்வொர்க் பாத்தீங்கன்னா யூ கேன் கனெக்ட் வித் பீப்புள். லிங்க்டின்ல வந்து யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் சஜஷன்ஸ், பீப்புள் சஜஷன் வரும். இவங்க இந்த இந்த கம்பெனி ஹெச்ஆரா இருப்பாங்க, இல்ல கம்பெனிஸ் மேனேஜரா இருப்பாங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் வந்து இஃப் யூ கெட் கனெக்ட் வென் யூ மீட் லைக் மீட்டிங் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கனெக்ட் வித் தெம். And pitching for job is little more easier. Like you can directly ask them இந்த மாதிரி ஏதாவது work opportunity இருக்கா உங்கள, I'm a fresher, if you guys have any work opportunity you can tell me so that I can help you, like உங்களுக்கு வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ பில்ட் நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம டிஜிட்டல் லிட்ரஸின்னு சொல்றோம். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் சோஷியல் நெட்வொர்க். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ப்ரொஃபஷனலிசம் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். அட்டெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காலேஜ்ல வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் வந்து எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ் சம்திங் லைக் when you go in you get paid for that. அப்படிதான் வந்து அட்டெண்டன்ஸ் ஒர்க்ஸ், கரெக்டா? ஸோ வந்து அன்னைக்கு டேக்கு போனா இல்ல அன்னைக்கு டேக்கு நீங்க அட்டென்ட் பண்ணலாம், இட்ஸ் எல்ஓபி, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அங்க ஒர்க் ஆகும். ஸோ அட்டெண்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். நீங்க அது தட்ஸ் ஆல் அபவுட் டாக்ஸ் அபவுட் த ப்ரொஃபஷனலிசம், ஹவ் ப்ரொஃபஷனல் யூ ஆர். ஸோ வந்து நீங்க ஒர்க் போலனா இட்ஸ் கோயிங் டு பி எல்ஓபி. இட்ஸ் நாட் அ லாஸ் ஃபார் த கம்பெனி, இட்ஸ் அ லாஸ் ஃபார் யூ. ஸோ ஆப்வியஸ்லி எவ்ரிபடி வில் go automatically, and not only going just by walking into the company, the way you dress up yourself, the way you the way you carry forward yourself, so all that talks about the professionalism. So next வந்து பாத்தீங்கன்னா accountability அப்படிங்கிறது என்னென்ன ஜெனரல் டேர்ம்ஸ்ல கேட்டீங்கன்னா accountability and taking ownership. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா காலேஜா இருக்கட்டும், ஸ்கூல் டேஸ்லயா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிருப்போம், லைக் ஏதாவது அன்வான்ட் பிஹேவியர் பண்ணிருப்போம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒன்று தப்பா இருக்கும். நம்ம இமீடியட்டா என்ன பண்ணுவோம்னா, நான் பண்ணல, இதை என் ஃப்ரெண்டு தான் பண்ணான், நான் பண்ணல இல்லை என் டீம்மேட் தான் பண்ணான், அந்த மாதிரி தான் நம்ம வந்து வில் பாஸ் ஆன் த பால். ஸோ தட்ஸ் ஹவ் we've been grown up. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆஃபீஸ் என்வாயரன்மெண்ட்ல வரும்போது யூ கேனாட் சே தட் பிகாஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் கேப்ஸ். நீங்க வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு கூட, நீங்க சொன்னா அது வந்து நீங்க தான் பண்ணிருக்கீங்கிறது தெளிவா புரியும். தட் இஸ் ஆல் அபவுட் டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி. நீங்க வந்து ஏதாவது ஒரு எரர் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி, இல்லை டேக்கிங் ஓனர்ஷிப். அதை நம்ம தட் இஸ் கால் ப்ரொஃபஷனலிசம். நீங்க வந்து ஹைட் பண்ணி நத்திங் இஸ் கோயிங், லைக் எவ்ரிதிங் இஸ் லைக் அ கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரிதிங் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் when it comes to work environment. ஸோ ஒரு மிஸ்டேக் வந்து ஆமா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா you will get another chance to prove yourself in a better way.
That is being professional accountability. Next பாத்தீங்கன்னா continuous learning. இது வந்து accountability, attendance எல்லாமே work ethics னு கூட we used to say. ஏன்னா வந்து taking ownership, taking accountability, like everyday coming to job, it's all work ethics. work நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு இதா இருக்கும். கண்டினியூஸ் லேர்னிங்னு பாத்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி, ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தா மட்டும்தான் இப்போ கெரியர்னு நம்ம வரும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆகும்போது எப்படி நம்ம மூவ் ஆக முடியும்? ஸோ ஒரு ஏஜென்ட் லெவல்ல ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு அசோசியேட் அனலிஸ்ட் லெவல்ல ஸ்டார்ட் பண்றீங்க, நான் சீனியர் அனலிஸ்ட் ஆகணும்னா ஜஸ்ட் லைக் தட், லைக் பாசிங் ஆன் த டேஸ். பேக் தென் இப்போ வந்து கவர்மெண்ட் செக்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னா they'll move to the next level. அதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும், ரைட்டிங் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து ரைட்டிங் எக்ஸாம்னு இருக்காது, கண்டினியூஸ் லேர்னிங்ல இருக்கு. அஃப்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேபிடி நாலேஜ் டெஸ்ட் பண்ற டெஸ்ட்லாம் இருக்கும், ஒரு மந்த்லியும் வீக்லியும் நாலேஜ் டெஸ்ட் பண்ற டெஸ்ட் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க கண்டினியூஸா உங்களை அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல், லைக் சீனியர் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் டீம் லீட், டீம் மேனேஜர்னு உங்களுக்கு கெரியர் லேடர்ல வந்து யூ கேன் க்ரோ யோர் செல்ஃப். இல்லைன்னா வந்து யூ வில் பி ஆல்வேஸ் an analyst for years. nobody is going to come and ask. you will be always an analyst. யாரும் வந்து உங்களை புல் பண்ண மாட்டாங்க, என்ன நீ இன்னும் அனலிஸ்டாவே இருக்க, நீ வந்து நெக்ஸ்ட் போ அப்படின்னு nobody will come and tell you. அவங்களுக்கு தேவையானது வந்து ப்ரொடக்ஷன். நீங்க அந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா nobody is going to care about your career ladder. ஸோ உங்களுக்கு நீங்க மட்டும் தான், you're the sole responsible to look in how you can grow yourself in a career ladder. ஸோ அதுக்கு வந்து கண்டினியூஸ் லேர்னிங். இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம ஏஐ டெக்னாலஜி வந்து ரொம்ப எமர்ஜிங்கா பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் போனா இன்னும் வேற ஏதாவது டெக்னாலஜி எமர்ஜ் ஆகும். ஸோ அந்த டைம் அதுக்கான லைக் நாலேஜ் இருக்கணும். ஸோ எப்படி கத்துப்போம், நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்ம கண்டினியூஸ் லேர்னிங். ஆல்வேஸ் ரிமெம்பர், காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னா லேர்னிங் முடிஞ்சிருச்சுன்னு கிடையவே கிடையாது. யுவர் லேர்னிங் இஸ் தேர் அன்டில் யூ டை. everybody learns everything, each and everything every day. that is a concept. யாருமே வந்து நான் படிச்சு முடிச்சிட்டேன், என்னோட லேர்னிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவே முடியாது. நாட் ஓன்லி லைக் ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் ஸ்கூல், ஐ மீன் புக் எஜுகேஷன், அது மாதிரி இல்லை. எவ்ரிடே வி லேர்ன் சம்திங் ஃப்ரம் சம்பாடி, கரெக்டா? ஸோ அந்த லேர்னிங் வந்து இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் we can move up to the next stages. That is what we call as continuous learning. So these are three things which is very much important when it comes to professionalism and work ethics. Always remember attendance and taking ownership for what you're doing at work and continuous learning. Okay. So next one, it's a time management. So how many of you how many of you can say boldly, I'm a very good in time managing things, managing time or whatever? You can raise your hands. I'm not. Okay. I think அவருக்கு மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் தான். What about others? Vijay, Karthikeyan, Deepa. Okay, fine. So yes, time management வந்து even every day we fail, correct? Time management வரும்போது, because how can I say, like ஒரு டைம் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அண்ட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஐ வுட் சே லைக் டைம் பாத்தீங்கன்னா, டைம் யூ கேன் ஓன்லி ஸ்பெண்ட், யூ கேனாட் இன்வெஸ்ட், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், டைம் இஸ் அ ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து வி கேனாட் சேவ் அகெயின். ஸோ நேற்று ஒரு 24 hours முடிஞ்சிருச்சு, அந்த 24 hours யாராவது சேவ் பண்ணிருக்கீங்களா? எஸ், நோ, யாருமே சேவ் பண்ணிருக்க மாட்டோம். நீங்க சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் நாட் லிவிங் இன் திஸ் யூனிவர்ஸ் நினைக்கிறேன். ஸோ வந்து it cannot be saved. You can save money, you can save your friends, and you can save food. So you can save anything, but you cannot save time.
ஸோ யூ கேன் ஓன்லி ஸ்பெண்ட் இட். இப்போ இன்னைக்கு எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 6 o'clock, இப்போ 11:15 இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டைம்ல நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நான் அதை சேவ் பண்ணல, நான் இன்வெஸ்டும் பண்ணல. ஓகே, அதாவது இன்வெஸ்ட்னா ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. நல்ல விஷயம்னு சொல்லும் போது எனிதிங் விச் மேக்ஸ் ப்ரொடக்டிவ், anything which is making you getting or tasting the fruit of what you have invested அப்படிங்கிறதுனா ஃபைன். இல்ல நான் வேஸ்டா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா again you have spent அப்படின்னு தான் சொல்ல முடியும். So you can either you can spend it or you can invest it. Invest வந்து better wayல இன்வெஸ்ட் பண்ணா we call it as invest. So where does our time go அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்களேன். ஒரு 6 o'clock நீங்க வேக்கப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 11:15 ஆகுது. இதுல இந்த 6 o'clockல இருந்து 11:15 வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத ஒரு செல்ஃப் அனாலிசிஸ். இட் ஆல் கம்ஸ் ஓன்லி பை செல்ஃப் அனாலிசிஸ். டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் யாருமே சொல்லி வராது டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓன்லி வந்து நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் வந்து யூ கேன் கம் அப் வித் பெட்டர் சொல்யூஷன். ஒரு சின்ன அனாலிசிஸ் தான். 6 o'clock இல்லை 7 o'clock எத்தனை பேர் எத்தனை மணிக்கு ஏஞ்சிங்கன்னு தெரியல. 8 o'clockல இருந்து 11:15 வரைக்கும் நான் என்ன பண்ணேன். ஸோ நான் பண்ணது எல்லாமே நான் வந்து ரைட் டவுன் பண்றேன். ஒரு பேப்பர் எடுத்து சிம்பிள் லைக் ரைட்டிங் யூ கேன் ஆர் மேக் நோட் இன் யோர் மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன்ல வந்து நீங்க ரைட் பண்ணுங்க. இந்த டைம் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரைட் பண்ணி வச்சோன்னே யூ வில் கெட் அ ப்ரையர் நாலேஜ். ஒரு 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 நீங்க ரைட் பண்ணும்போது தான் வந்து யூ வில் கெட் டு நோ வேர் யூ ஹவ் ஸ்பெண்ட், வாட் யூ ஹவ் ஸ்பெண்ட். அப்போ இவ்வளோ டைம் நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், இவ்வளோ டைம் நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்குள்ள ரைஸ் ஆகணும். இதுல வந்து எதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எதை நான் வந்து தேவையில்லாம நான் வேஸ்ட் பண்ணிருக்கேன். பிகாஸ் இன்வெஸ்ட் வேஸ்ட் இது ரெண்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் இஸ் சம்திங் நீங்க அதோடக்கான ப்ரொடக்ஷனை பார்த்துருப்பீங்க. வேஸ்ட் வந்து அதுல எந்த ப்ரொடக்டிவிட்டியும் இருக்காது. அது அப்படியே வந்து டைம் வேஸ்ட் தான். ஸோ அது வந்து இட்ஸ் கான், தட் டைம் இஸ் கான், யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் இட் அகேன். ஸோ இப்படி வந்து நீங்க இது மூலியமா மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்போ வந்து the time whatever you have now, no, you will not have it later. Seriously I'm saying, because it's like an experience. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். டைம் காலேஜ்ல வந்து நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். இது படிக்கிறதுக்கான டைம் இருக்கும், இது நம்ம அப்கிரேட் பண்றதுக்கான டைம் இருக்கும். நம்ம அது எல்லாமே வந்து சோஷியல் மீடியால யூஸ் பண்ணிருப்போம். அகைன் ஐம் சேயிங், யூசிங் சோஷியல் மீடியா இட்ஸ் நாட் அ பேட் திங். பட் நீங்க அதை வந்து எப்படி யூஸ் பண்றீங்கிறது தான் வந்து இருக்கு. நீங்க வந்து அதை ப்ரொடக்டிவாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து வேஸ்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதாவது ஒரு 4 ரீல்ஸ் பார்த்து அந்த 4 ரீல்ஸ்க்கு 4 கமெண்ட் போட்டு வாட் யூர் கெய்னிங் லைக் புட்டிங் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னா யூ ஸ்டாப் டூயிங் தட். பிகாஸ் யூ டோன்ட் கெயின் எனிதிங். அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, அவங்க someone is putting the reels and someone is gaining money out of it. அதுக்காக they will do whatever they want. பட் நீங்க அதுல ஒரு சஜஷன் கொடுத்துட்டு அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணிட்டு your time is getting wasted. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காலேஜ் டைம் மேபி let me take it as 8 o'clock காலேஜ் டைம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து எப்படி உங்களை ப்ரிப்பேர் எவ்ரிடே ஆர் யூ கமிங் ஆன் டைம்? 8 o'clock வந்து எல்லாருமே வந்துருவீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அகெயின் அ கிரேட் அப்ளாஸ் ஃபார் ஆல். பட் 8 o'clock வராத பசங்க 8:30 தான் நான் வருவேன், 8:15 தான் நான் வருவேன். அகைன் 8:15 இஸ் டைம் டிலே, நாட் கமிங் ஆன் டைம். கரெக்டா? ஸோ அந்த 15 minutes ஏன் எனக்கு வந்து என்னால வந்து வர முடியல அப்படின்னா அகைன் யூ ஹேவ் டு டூ அ செல்ஃப் அனாலிசிஸ். எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கிறேன், என்ன பண்றேன், எதுல இன்வெஸ்ட் பண்றேன், எத்தனை மணிக்கு. ஏன் இப்போ வந்து சில பேர் வந்து லேட்டா எந்திரிப்பாங்க. ஏன் நான் லேட்டா எந்திரிக்கிறேன் அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கனாலே அதுக்கே ஒரு ஆன்சர் வந்துடும். நான் லேட்டா தூங்குறேன். ஏன் நான் லேட்டா தூங்குறேன்? ஏன்னா நான் மொபைல் யூஸ் பண்றேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். அப்போ வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். அப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணனால என்னால நெக்ஸ்ட் டே வந்து சீக்கிரமா எழும்ப முடியல. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் வந்து when should I keep? Like after a weekend, like during weekend, after a weekday you can go and meet your friends. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அனலைஸ் பண்ணி நீங்க வந்து மேனேஜ் பண்ணணும். இல்லைன்னா வந்து இட்ஸ் a very difficult thing to have a good time management. ஸோ இதுல வந்து ஐசன்ஹவர் மேட்ரிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ல. இது வந்து 4 டிவிஷனா இருக்கு. இந்த டிவிஷன்ல வந்து நீங்க உங்களோட திங்ஸ் வந்து லைக் ரைட் டவுன் பண்ணாலே தெரிய வந்துடும். லைக் டூ, டிசைட், டெலிகேட், டிலிட். ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்னு இருக்கு. இட்ஸ் அ மேட்ரிக்ஸ். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். ஸோ இதுல வந்து டூ
டூ வந்து என்னெல்லாம் இப்போ நீங்க வந்து என்ன டு டூ லிஸ்ட் இன்னைக்கு வந்து நான் இந்த செஷன் அட்டென்ட் பண்ணணும், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் 10 o'clock 10:30 அந்த செஷன் அட்டென்ட் பண்ணணும்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் திங் டு பி டன். ஸோ அதை வந்து டு டூ லிஸ்ட்ல போட்டுக்கணும். டிசைட் பண்றது, இன்னைக்கு நான் வந்து கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போகணும், which is important. Yes, Christmas வந்து நியர் நெக்ஸ்ட் வென்ஸ்டேல கிறிஸ்மஸ் இருக்கு. ஆல்ரெடி you have only 6 more days, but it's not an urgent because உங்களுக்கு வீக்கெண்ட் இருக்கு. Saturday வந்து you can go and purchase things. So it is important but not urgent. So decide on what is important and not urgent. Next come to not important and urgent. Delicate. Not important and urgent வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ணும், அது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி டிராஃப்ட் பண்ணணும்னு தெரியல, பட் வந்து யூ ஹாவ் டைம், லைக் அந்த இமெயில் வந்து இமீடியட்டா டிராஃப்ட் பண்ணணும்னு இல்லை, யூ ஹாவ் டைம், பட் வந்து இன்னைக்குள்ள அனுப்பிச்சிடணும். பட் இன்னைக்குள்ள அனுப்புற அளவுக்கு கெப்பாசிட்டியோ இல்லைன்னா லைக் ரைட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியாது. அப்போ டெலிகேட் பண்ணுங்க. வாட் இஸ் மீன் பை டெலிகேட் இஸ் கிவிங் த திங்ஸ் டு அதர்ஸ். ஓகே, இல்லை நீங்க இமெயில் இந்த இமெயிலும் பட் வந்து யூ ஹாவ் அதர் திங்ஸ் டு டூ. ஸோ அப்படிங்கிற போது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நாட் இம்பார்ட்டன்ட் பட் இட்ஸ் அர்ஜென்ட் ஒர்க்னா உங்களால அந்த ஒர்க் பண்ண முடியறதுக்கு நீங்க அவைலபிளா இல்லைன்னா யூஆர் டெலிகேட்டிங்னா கிவிங் இட் டு யுவர் ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நீங்க வந்து இந்த இமெயில் ரைட் பண்ணி, இல்லைன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் டு சென்ட் அ பார்சல் டு யுவர் ஃபேமிலி மெம்பர் ஓவர் இட் இஸ் தேர் அப்ராட். அதே டைம் வந்து எனக்கு காலேஜ் இருக்கு, காலேஜ் அப்போ வந்து என்னால பார்சல் கொண்டு போய் சென்ட் பண்ண முடியாது. பட் பார்சல் வந்து சென்ட் பண்ணணும்னா நான் வந்து மார்னிங் டைம் தான் போய் ஆகணும். அப்போ வந்து பார்சல் சென்ட் பண்றது வந்து தோ என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இட்ஸ் அர்ஜென்ட் ஒர்க், நான் இன்னைக்கே சென்ட் பண்ணணும் பார்சல் அப்படிங்கிற விஷயம். அப்போ வந்து யூ கேன் கிவ் இட் டு யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ், டாடி கிட்டயோ இல்லைனா தம்பி கிட்டயோ இல்லை தங்கச்சி கிட்டயோ வந்து இந்த பார்சல் சென்ட் பண்ணிடு அப்படிங்கறத சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் டெலிகேட்டிங் த ஒர்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெலிட். நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் அப்படின்னா டெலிட் பண்ணிடுங்க ரெண்டுமே. அதாவது இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது அர்ஜென்ட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் திங்க் அகைன் ஐம் கிவிங் சேம் எக்ஸாம்பிள். இப்போ வந்து நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், 8 o'clock நான் காலேஜ்ல இருக்கணும், 8 o'clock நான் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். அதாவது ரீல்ஸ் வந்து நீங்க லேட்டர் பார்ட் ஆஃப் டைம் கூட பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஜஸ்ட் டெலிட் தாட் ப்ராசஸ். டெலிட் த ரீல்ஸ்னு இல்லை, டெலிட் த தாட் ப்ராசஸ் ஆஃப் லுக்கிங் இன் டு த ரீல்ஸ் ரைட் நவ். ஸோ திஸ் இஸ் ஹவ் you have to design your time management. In the Eisenhower matrix வந்து one of the best matrix I would say. இதை வந்து இப்படி அனலைஸ் பண்ணி if you start working based on this, then definitely you will be a number one in time managing things. I've seen so many people like டைம் மேனேஜ் பண்றதுக்காகவே வந்து இப்போ வந்து 10 o'clock ஆஃபீஸ்ல இருக்கணும்னா 9:30 போய் உட்காந்துருவாங்க. டைம் மேனேஜ் பண்ண நான் ப்ராப்பரா ஆஃபீஸ் டைம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான், பட் வந்து